தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ தம்ப்நெயில் நீங்கள் பார்த்தது தான் 8,87,000 ப்ராஃபிட், இன்ட்ராடே ப்ராஃபிட்டு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பாருங்கள், இது இன்றைக்கி இன்ட்ராடே ப்ராஃபிட் 8,87,000 கரெக்டுங்களா? 8,87,000 ப்ராஃபிட். இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 8,80,000 ஒரு நாளைக்கு நான் சம்பாரிச்சுன்னா யூடியூப்பில் என்னத்தை கிழிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்வி. நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி தான் நிறைய மக்கள் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். முன்னாடியத்து ஒரு 1,20,000 ப்ராஃபிட்டு அப்படின்னு போட்டு அது அந்த வீடியோவுமே தப்பான வீடியோ தான். ப்ராஃபிட்டை நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் அவ்வளோலாம் சம்பாதிக்கல. அன்றைக்கி நேற்று 1,200 இன்ட்ராடேயில் சம்பாதிச்சேன். அது 1,20,000 காட்டியிருக்கேன். அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க, சில என்கொயரிலாம் கேட்டிருக்காங்க, ட்ரைனிங்கை பற்றி என்கொயரிலாம் கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சொல்லலை. அதே வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி டிஸ்க்ளைமரில் இது ஆல்டர் பண்ண வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன். நான் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, இல்லாட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் நேற்றே ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. சந்தோஷம். உடனே நான் அந்த மெசேஜை பின் பண்ணேன். ஸோ இப்போ தான் இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் எப்படிலாம் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு இது பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். இதுவுமே இப்போ இந்த ப்ராஃபிட்டுமே 8,87,000 ப்ராஃபிட்டுமே பொய்யான ப்ராஃபிட்டு தான். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு போய் நான் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுங்க, என்னோடய ஒரிஜினல் ப்ராஃபிட் என்னன்னு வரும். வெறும் 887 ப்ராஃபிட் இன்றைக்கி. ஆனால் 8,87,000 ப்ராஃபிட் அப்படின்னு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். 87,000 ப்ராஃபிட் இருந்தது, வெறும் 887 ப்ராஃபிட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஓகே. இந்த மாதிரி நிறையா நீங்கள் ட்விட்டராக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸுமே நிறைய பேர் ஏமாத்துறாங்க. எதுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு வாங்கி, இல்லை அட்வைசரி சர்வீஸ் கொடுக்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காசை வாங்கி ஏமாத்து வேலைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு சோஷியல் மீடியா. அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது. இப்போ நீ ஏமாத்தலையா, ஏன் இப்படி தம்ப்நெயிலில் போட்டிருக்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் 8.5 லட்ச ரூபா, 8,87,000 சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு தம்ப்நெயில் போடலன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா? இல்லை நான் வேறு மாதிரி தம்ப்நெயில் போடுறேன், உங்களை ஏமாற்றுவர்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு நார்மல் ஸ்ட்ராட்டஜி. இது என்ன, இதில் என்ன தப்பு இருக்குன்னா, இப்போ என்ன உங்கள் நல்லதுக்காக பேசிகிட்டு இருக்கேன், அதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீ ஏன் அப்படி தம்ப்நெயில் போட்டிருக்க, இல்லை இப்படி ஏன் தம்ப்நெயில் போட்டிருக்க அப்படின்லாம் பேசாதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக முயற்சியே தானே தவிர நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்கக்கூடாது. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மட்டும் ஏமாத்தல, பல விதமாக ஏமாத்துறாங்க. இப்போ சில யூடியூபர் சொல்லுவாங்க, இப்போ டெய்லி ப்ராஃபிட் காட்டுவாங்க, ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை ஆப்ஷன்ஸ்லேயுமே கூட ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 20,000 ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 30,000 ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்கன்னா 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்டில் இப்போ ஷார்ட்டில் போகிறது, புரியுதுங்களா? இப்போ நிஃப்டி 17,800 இருக்குன்னு வச்சுங்க. ஒரு அக்கௌண்ட்டில் லாங்கில் போவேன், ஃபியூச்சர்ஸை வாங்குவேன், 17,700 ஃபியூச்சர்ஸை வாங்குவேன், ஸ்பாட் ப்ரைஸில் போய் வாங்குவேன். இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் 17,700 ஷார்ட் பண்ணுவேன், ஃபியூச்சர்ஸை ஷார்ட் பண்ணுவேன். ஸோ என்ன ஆகும், ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இல்லையா? மார்க்கெட் மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். உதாரணத்துக்கு மார்க்கெட்டு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு அக்கௌண்ட்டில் லாங்கில் போயிருக்கேன், ஃபியூச்சர்ஸ் லாங்கில் போயிருக்கேன், 17,700 18,000 மார்க்கெட்டு போயிடுச்சு. ஒரு 300 பாயிண்ட்டு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ 20,000 30,000 ப்ராஃபிட்டில் காட்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிஃப்டி போச்சுன்னா ஒரு லாட்டு ஃபியூச்சர்ஸை நீங்கள் வாங்குறீங்க, இல்லை 2 லாட்டு ஃபியூச்சர்ஸ் வாங்குறீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் காட்டும்? 30,000 40,000 ப்ராஃபிட் காட்டும். 300 பாயிண்ட்ஸ் சொன்னால். இப்போ பேங்க் நிஃப்டிலாம் போய் ஃபியூச்சர்ஸில் லாங் போய் நீங்கள்
எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து ஒரு 300 400 600 பாயிண்ட்ஸ்லாம் போச்சுன்னா நல்ல எக்ஸலண்ட் ப்ராஃபிட் காட்டும். கரெக்டுங்களா? இதில் ப்ராஃபிட் காட்டும். அப்போ அதை காட்டுவாங்க. பாருங்கள், நான் 40,000 சம்பாரிச்சிருக்கேன், 50,000 சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த ஃபியூச்சர்ஸு லாஸில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் லாபம் வருது உங்களுக்கு. ஒரு அக்கௌண்ட்டில் லாபம் வருது, இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து லாஸ் ஆகுது. ஆக மொத்தம் நீங்கள் சம்பாதிக்கவும் இல்லை, எதுவும் இழக்கவும் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த அக்கௌண்ட்டு ப்ராஃபிட்டாக இருக்கோ அதை வந்து காட்டுவாங்க. 40,000 சம்பாரிச்சிருக்கேன், 50,000 சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் இன்னொரு நாள் வந்து மார்க்கெட்டு கீழே போகும். 17,700 17,500 இல்லாட்டி 400 போகும். இந்த அக்கௌண்ட்டை காட்டுவாங்க. இங்கே பாருங்கள், நான் 20,000 சம்பாரிச்சிருக்கேன், 30,000 சம்பாரிச்சிருக்கேன்னு. இந்த அக்கௌண்ட்டு லாஸில் இருக்கும். ஸோ ஒரு அக்கௌண்ட் லாபத்தில் இருந்துச்சுன்னா ஒரு அக்கௌண்ட் லாஸில் இருக்கும், ஒரு அக்கௌண்ட் லாஸில் இருந்துச்சுன்னா ஒரு அக்கௌண்ட் லாபத்தில் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான ஏமாத்து வேலைகள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப்பில். நீங்கள் வந்து நான் கேட்குறதுலாம் என்ன அப்படின்னா, யார் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, யார்கிட்ட வேணாலும் ட்ரைனிங் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு மாதம் ஒரு நாளைக்கெல்லாம் கேட்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்க, 2021 நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்க, இல்லாட்டி 2019 எவ்வளோ சம்பாரிச்சிருக்க, 2018 எவ்வளோ சம்பாரிச்சிருக்க அப்படின்னு கேளுங்க. மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 100 பேர் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா 95 பேர் காசு இழப்பாங்க. அது வந்து நிகர்த்தமான உண்மை. நான் சொல்லலை, இது வந்து ஜீரோதா ஓனர் வந்து நிதின் காமத்ன்ற ஜீரோதா ஓனர் இருக்கார், அவரே சொல்கிறாரு. அவர்கிட்ட டேட்டா இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஜீரோதாவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். 60 days சேலஞ்சுன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஒரு 2 லட்சம் ஆக்டிவ் ட்ரேடர்ஸில் 1% கூட எஃப்டி ரிட்டர்ன்ஸ், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸை விட அதிகமாக சம்பாதிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, தலைகீழாக நின்றாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் காசை சம்பாதிக்கிறது கஷ்டம், ஈஸி இல்லை. நான் வந்து கஷ்டம்தான் சொல்கிறேனே தவிர காசு சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லலை, சம்பாதிக்க முடியும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் வந்து யாராவது வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ட்விட்டரில் அவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணாங்கன்னா இதெல்லாம் நம்பாதீங்க. முதல்ல போய் கேளுங்க, எப்படிப்பா இதெல்லாம் சம்பாதிச்சா, இல்லை உன் வருஷம் டெய்லி காட்டுவாங்க, மாதம் காட்ட மாட்டாங்க. இது ஒரு டாட்டிக்ஸ். டெய்லி காட்டுவாங்க, இவ்வளோ சம்பாரிச்சேன் அவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்னு தம்ப்நெயிலில் பெருசாக போடுவாங்க. 20,000 சம்பாரிச்சேன், 30,000 சம்பாரிச்சேன். எவ்வளோ மாதம் காட்டு, ஃபுல் மந்த்லி ஒரு அக்கௌண்ட்டை காட்டி எவ்வளோ சம்பாரிச்சிருக்க அப்படின்ட்டு காட்ட மாட்டாங்க. ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அவேர்னஸ். நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது, இல்லாட்டி நீங்கள் வந்து யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி வேணாலும் இது பண்ணிக்கிங்க. நான் வந்து அவேர்னஸ் கொண்டு வரேன். நீங்கள் எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்ற ஒரு அவேர்னஸுக்காகத்தான் இந்த வீடியோவை தவிர, ஆக்சுவலாக இதை வந்து நான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் சொல்லலான்னு நினச்சேன். ஒரு 10 வீடியோ இல்லாட்டி 15 வீடியோ போட்டதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம மக்கள் தான் தெளிவாக இருக்காங்களே, முதல் நாள்லேயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஒரு 10 நாள் 15 நாள் நான் வந்து இதே மாதிரி வந்து என்னோடய பேக்கெண்டை வந்து எடிட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கணுமா? தேவையில்லை. அதனால அப்படியே நான் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து எப்படி இது எடிட் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து அட்வைசபிள் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ப்ரௌசரில் போயிட்டு லெஃப்ட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செஷன் வரும். ஸோ இதில் வந்து நிறைய செஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாடியூலை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். மாடியூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ்ஸு, பியர் வித் மீ. கோட்ஸ் இங்கே வந்து இருக்குது பாருங்கள், ஃபூட்டர் இருக்குது. ஃபுட்டரை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே, ஃபுட்டரை செலக்ட் பண்ணிட்டு காலம் 1, காலம் 2, காலம் 3 இந்த இருக்குது டெக்ஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு பாருங்கள், இங்கே வந்து 87,000 காட்டுது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு
ஒரு கம்மா போட்டு 8,87,750 காசு அப்படின்னு போட்டு அப்படி கிளிக் பண்ணேன்னு வச்சுங்க. இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, 8,87,000 ரூபா ப்ராஃபிட்டு அப்படின்னு இந்த மாதிரி காட்டி நான் 8 லட்ச ரூபா இல்லை 8 கோடி கூட ப்ராஃபிட் காட்டலாம். இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுங்க, இது எல்லாமே போயிடும். எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், 887 ரூபா சம்பாரிச்சிருக்கேன், 8,87,000 ரூபாயை காட்டுறேன். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நீங்கள் இதுலேருந்து சூதனமாக நீங்கள் பார்த்துக்கணும் மார்க்கெட் எப்படி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது, பிளைண்டாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேளுங்க, இவ்வளோ பேசுகிறியப்பா, எவ்வளோ ப்ராஃபிட்டு, என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்க, ஏது பண்ணியிருக்க அப்படின்னு கேளுங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பேசுகிறிய நீ எவ்வளோ என்னத்தை கிழிச்சிருக்க அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி தான். இப்போ நான் ஒரு வீடியோ லிங்க் போடுறேன், என்னோடய இங்கிலீஷ் சேனலில் போய் பாருங்கள். இங்கிலீஷ் சேனலில் கிட்டத்தட்ட 120 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். மாதம் என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மாதிரி 2015 2020 வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்றதையும் அந்த வீடியோவில் அந்த இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் இந்த வீடியோவில் விட்றேன். அதே மாதிரி போன அந்த 1,20,000 வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த ஒரு வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அதெல்லாம் ஏன் நான் பண்ணுறேன்னா, இங்கே நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். ஒன்றுமே தெரியாமல் மார்க்கெட்டை பற்றி ஒரு அடிப்படை அப்படி சொல்ல வரல, நான் தப்பாக எதுவும் சொல்லலை. காசே சம்பாதிக்காமல் யூடியூப் மட்டுமே ஒரு ரெவன்யூ மாடலாக இல்லை ஒரு வியாபாரமாக்கி அதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க. மார்க்கெட்டில் சம்பாதிக்காதவங்க எனக்கு மார்க்கெட்டு தெரியும் அப்படின்னு யூடியூப்பை வச்சு ட்ரைனிங் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. மார்க்கெட்லேயே இருந்து மார்க்கெட்லேயே சம்பாதிக்கிற நான் ஏன் அதை பண்ணக்கூடாதுன்றது எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதனால தான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்துலையாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.